ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லர் எபிசோட் 6ஓட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு வழியாக 2 பேரும் மாற்றி அவங்களோட லவ்வர்ஸ் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஸ்டைலும் ஃபெடலையும் தான் காட்டுறாங்க. என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஃபெடல் சொல்கிறான். அதுக்கு ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்க, நீ மட்டும் இல்லைனா இங்கே நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன், எனக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல, அதனால் என்ன, உன்னை இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடு பார்க்க எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு ஸ்டைல் சொல்கிறான். அப்படியே ஃபெடல் அவனை பார்த்து சிரிச்சிட்டே லைட்டாக குனிஞ்சிருக்க, என்னாச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூடயே இருக்கியா? எனக்கு உன்னை ஹக் பண்ணிகிட்டே படுத்துக்கணும் போல் தோணுது. இன்றைக்கே வேணுமா? ஆமாம், இன்றைக்கி நான் போகணும், உன் அப்பா வீட்டில் இருப்பார், ஸோ வேணாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். க்ராசரி ஷாப்பிங்கா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஸ்டைல் கேட்க, இல்லை இது அது இல்லை, வேறு ஒன்று. வேறையா? வேறு என்ன ஜாப்? நீ ரெண்டாவது ஏதாவது வேலை பார்க்குறியா? சரி, எனக்கும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நீ என்கிட்ட சொல்லலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சரியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறான். அதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக, அது கொஞ்சம் பர்சனல் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ எல்லாமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே மேலே பார்த்துட்டே ஸ்டைல் இருக்க, என்னாச்சு, இன்றைக்கி ஒரு நாள் தானே, இன்றைக்கி ஒரு நாள், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நாளைக்கு பார்க்க தானே போகிறோன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது நல்ல நைட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ இது இதோடு முடியக்கூடாது, அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு ஸ்டைல் சொல்ல, எனக்கும் அப்படித்தான், ஆனால் இதே மாதிரி நிறைய நைட் உன் கூட நான் இருப்பேன், ஸோ நீ கவலைப்படாத, ப்ராமிஸ் பண்ணுன்னு ஸ்டைல் கேட்க, அவன் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லி லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க, 2 பேரும் எங்கே இருக்கோங்கிறதே மறந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக ரொம்ப ஃபேஷனேட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஃபெடல் சொல்கிறான். ஸ்டைலும் சொல்கிறான், எனக்கும் தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அவனும் சொல்ல, 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. சேம் டைம் அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு அடுத்த வேலை பார்க்கறக்கு. ரூரட்டை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ 2 பேர் அங்கே போயிட்டுருக்க, அவங்க 2 பேரையும் அப்படியே அடித்து தூக்கி போட்டு அவங்களோட காஸ்டியூமில் தான் இவங்க போக போகிறாங்க போல். அடுத்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்த தான் காட்டுறாங்க, அதாவது அது எஜுகேஷன் ஃபங்க்ஷன் போல். ஸோ ஸ்கூல்லேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க போல். ரூரட் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அங்கே கேப்டன் வந்து ஒரு செஃப் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்கே போயிருக்காரு. பார்த்துக்கோங்க, யாராவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் பார்த்துட்டே இருங்க, இன்றைக்கி கண்டிப்பாக அவங்கள எங்கேயும் தப்பிக்க விடவே கூடாது கண்டு சொல்லியிருக்கான்னு சொல்ல, சரி கேப்டன் பார்த்துக்குறோன்னு சொல்லி கூட இருக்க எல்லோரும் சொல்ல, ஒரு டெடி வருது. வாவ், டெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்க லேடிஸ் எல்லோரும் மாற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெடியோட கெட்டப்புக்குள்ளே இருக்கிறது நம்ம சார் பைசன் தான். பைசனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க, ரூரட்டை பார்த்துட்டே தான் அவன் நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த காஸ்டியூமில் தான் வந்திருப்பான் போல். திடீர்னு பார்த்தா அங்கே பேப் வரான். ஏய் டெடி, உன் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்ல, பேப் எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. பேப் பக்கத்தில் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுக்க இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பேப், இவன் எப்படி இங்கே வந்தான், ஐயோ அப்படின்னு சொல்ல, வாங்க அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பேப் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இதோடு போக விடக்கூடாதுன்னு சொல்ல, அந்த போயிட்டு வந்த லேடி மறுபடியும் வந்து என் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்ல, ஐயோ இந்த லேடி ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கே பிரச்சனையாக இருக்குது, இவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்க, அடுத்தவங்க ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரூரட் ஃபவுண்டேஷனோட சேரிட்டியில் பெட்டரான எஜுகேஷன் எல்லாருக்குமே கொடுக்குறோம், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். இங்கே கண்டிப்பாக இன்றைக்கி ஈவெண்ட்க்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு, இன்றைக்கி எல்லாமே இங்கே ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்ல, அங்கே மேலே பார்த்தா இன்னொரு டெடி கெட்டப்பில் நின்றுட்டுருக்கிறது நம்ம ஃபெடல் அப்படி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லோரும் அந்த டான்ஸிங் மூமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க, அந்த கெட்டப்லேயே தான் ரூரட்டை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ இங்கே கீழே இருந்துட்டு செம்ம டென்ஷனாக இருக்குது நம்ம சார் பைசனுக்கு, பேப்க்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்க, இங்கே அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஆப்போசிட்டில் பார்த்தா ரூரட் நின்றுட்டுருக்க, அப்படியே மெல்ல கீழே நடந்து வந்துகிட்டே இருக்கான் அங்கே பைசன். கரெக்டாக ரூரட்டோட பக்கத்தில் போய் பேப் நிற்க, ஐயோ ஃபெடல் எதுவும் பண்ணாமருன்னு இங்கேருந்து இவன் கத்திகிட்டே இருக்கான். பட் ஃபெடலுக்கு தெரியாதுல்ல அது பேப்னு. என்னதான் பேபாக இருந்தாலும் அவன் பார்த்து கரெக்டாக தான் ஷூட் பண்ணியிருப்பான். கையில் கன்னும் எடுத்துட்டான் ஷூட் பண்ணுறதுக்கு. எங்கே பேப் அவன் ஹர்ட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடுச்சு. ஐயோ பேப் தள்ளிப்போன்னு இங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கான் அங்கே நம்ம பைசன். பட் பேப் அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கா, அதுக்குள்ளே ஃபெடல் கன் எடுத்து கரெக்டாக அப்படியே ஷூட் பண்ண போக பேப்னு கத்திட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டான். போன உடனே அப்படியே அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அங்கே அப்படியே கீழே பைசன் விழுக, எல்லோரும் பயந்து போய் கன் சத்தம் கேட்கவும் கீழே விழுந்துட்டாங்க. வாடா அப்படின்னு சொல்லி ஃபெடல் மேலேருந்து கத்திகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் பைசனும் ஃபெடலும் அங்கேருந்து ஓட
ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பைசன் தான் இருந்தாங்கிறது வந்து பேப்க்கு தெரியாது. அதுக்குள்ளே கேப்டனுக்கு தான் இது தெரியுமே. கேப்டன் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் துரத்திட்டு அப்படியே வர 2 பேரும் ஒரு வழியாக வெளியே ஓடி வந்துட்டாங்க. கேப்டன் வந்து பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. இப்படி மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கேப்டனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்தும் கடைசியில் அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக நின்றுட்டுருக்க. அப்புறம் எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு காரில் வந்துட்டுருக்கானுங்க. செம்ம டென்ஷனாக இருக்குது ஃபெடலுக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு அறிவில்லையாடா, நான் அவனை ஷூட் பண்ணுவேன்னு தெரியல, நீ எதுக்கிட்ட அங்கே வந்து நின்ன, உன்னால தான்டா மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபெடல் சொல்கிறான். அதுக்கு பைசன், ஏய் நீ பேபை ஹர்ட் பண்ண நான் என்னடா பண்ண முடியும், பேபா யாராது அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்துட்டு பைசனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது கண்டோட பிரதர் அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு லூஸாடா, அந்த பேப் அங்கே இருந்தாலும் நான் எப்போ ஒரு சின்ன பையனை ஷூட் பண்ணுவேன், என்னைக்காவது என்னோட குறி தப்பியிருக்கா, அதை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். இல்லை தெரியாமல் நீ ஏதாவது பண்ணி அவனுக்கு ஹர்ட் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பைசன் சொல்ல, ஏண்டா உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா, என்னோடய ஷூட் பற்றி உனக்கு தெரியாது, பர்சனல் வேறு பிஸ்னஸ் வேறு, ஏண்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, ஐம் சாரி நான் வேணும்னு இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. பைசன் புலம்பிகிட்டே இருக்க, இதை பற்றி அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகிறோமோ தெரியல, அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேப் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அங்கே ஒரு டெடிபேர் வந்து என்னை காப்பாற்றினாங்க, அந்த டெடிபேருக்குள்ளே இருந்தது யாருன்னு நீ பார்த்தியான்னு கண்டு கேட்க, இல்லை நான் பார்க்கறக்குள்ளே அவங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க, அவங்கள துரத்திட்டு யாரோ போனாங்க, நல்ல வேலை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருக்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு கண்டு சொல்ல, பேப் அங்கே காஃபி இருக்குது, நீ கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வரியா போ அப்படின்னு சொல்லி கண்ட் அப்படியே பேப் அந்த பக்கம் அனுப்ப, பேப் அந்த பக்கம் போயிட்டான். ஸ்டைலும் கண்டும் மட்டும்தான் இருக்காங்க. நல்ல வேலைடா, கொஞ்சம் இந்நேரம் விட்டுருந்தேன், என் தம்பி அவ்வளோதான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பைசன் தான் அவனை சேவ் பண்ணியிருப்பான்னு. அப்போ ஃபெடல் அவனை ஷூட் பண்ணியிருக்கான்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலுக்கு டென்ஷன் ஆகுது. டே நான் அப்படி சொல்லடா, இங்கே பாரு நீ தேவையில்லாதெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியலடா, ஆனால் இந்த பிரச்சனையை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்கிற மாதிரி கண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நல்ல வேலை, ஒர்க்குனா ஒர்க்கு, எப்படியோ எல்லாம் சரியாயிடுச்சு, அவங்க எதுவும் பண்ணலை, அது வரைக்கும் நல்லது தான். ஆனால் எனக்கு ஃபெடலை பார்க்கணும் போல் இருக்குது. ஸ்டைல் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, இதுலேருந்து நீ முதல்ல வெளியே வர பாரு. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது, நீ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும், அதான் உனக்கு இப்போ முக்கியம். உன்னோட சில்ட்ரனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஹிட்மேன் கூட இருந்தங்கிறத ஃபன்னியாக ஒரு ஸ்டோரியாக சொல்லிடலாம், அதுக்காக நீ ரியலாக எதுவும் பண்ணாதங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்க டென்ஷனாக இருக்குது ஸ்டைலுக்கு. ஸோ சேம் டைம் அடுத்து இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கு அடிப்பட்டதான்னு கேட்க, இல்லைம்மா எங்களுக்கு எதுவும் அடியும் படலை அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. நாங்கள் திடீர்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், எங்களை யாரும் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அது நல்லது தான், நல்லபடியாக உங்களுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் என்னால் நம்பவே முடியல, இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எதையுமே மிஸ் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமு இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, இல்லைம்மா ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ போலீஸ்க்கு எப்படி தெரியும்னு தெரியல, அங்கே போலீஸ் இருந்ததுன்னு சொல்ல கீனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எதுவுமே நீங்கள் சீரியஸாக பண்ணலன்னா இப்படி தான் நடக்கும்னு சொல்ல, உனக்கு தெரியுமா ஃபீல்டு ஒர்க்னா என்னென்னு, நீ ஆஃபீஸில் உட்காந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவேன், நீ ஒரு டைம் அதுவும் ஃபீல்டு ஒர்க் பண்ணிப்பார், அப்போ தான் உனக்கு தெரியுங்கிற மாதிரி பைசன் கத்த, பைசன் அமைதியாரு அப்படின்னு சொல்லி ஃபெடல் அவனை சொல்ல, அப்படியே கீன் அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். விடுங்க இந்த பிரச்சனை இதோடு விட வேணாம், போலீஸ் எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தாங்க, யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேர் அமைதியாக இருக்காங்க. இப்போ புதுசாக யார்கிட்டையாவது நீங்கள் பேசுகிறீங்களா, உங்களோட லைஃப்பில் புதுசாக யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கும் 2 பேர் எதுவும் பேசல, அது யாரும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியலம்மா, ஷாப்பில் கூட நாங்கள் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே அதிகமாக பேசலாம் மாட்டோம், யாரும் எங்ககிட்ட க்ளோஸாகவும் இல்லை, ஸோ பர்கர் பாயிண்ட்டுக்கு வரவங்க ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லையேம்மா, இதை பற்றி நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேசல, உண்மையாக சொல்லு யாரையாவது நீ பார்க்குறியா இல்லையா, இல்லைம்மா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல ஃபெடலுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. சரி விடுங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் ஒன்று யாரோ ஒருத்தவங்க தான் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரியலங்கிற மாதிரி அம்மாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி பார்த்து நடந்துக்கங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இவங்க 2 பேருக்கு தான் டென்ஷனாக இருக்குது. நான் சொன்னபடி இந்த வேலையை மட்டும் நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும், நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, யாரை நம்பினாலும் கடைசியில் உங்களுக்கு தான் பிரச்சனை, திரும்பி நீங்கள் தான் இழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல 2 பேர் அப்படி யோசிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் யோசிச்சு பாருங்கள் அந்த வித்தியாசமான பர்சன் யாருன்னு, ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் அந்த நியூஸ் வெளியே போயிருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை
ஃபுல்லாக சொதப்பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல ஃபெடல் ஆமான்னு தலையாட்டுறான். அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பைசன் கேட்குறான் ஃபெடல் கிட்ட, ஏண்டா உண்மையாக சொல்லு, ஒருவேளை அவங்க 2 பேர் தான் இது பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் யாரும் நம்மக்கிட்ட க்ளோஸ் இல்லை, அவங்க 2 பேர் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. என்னால் நம்ப முடியல. கண்டிப்பாக போலீஸ்க்கெலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்டா. ஸ்டைலும் அந்த மாதிரி எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி பைசன் சொல்ல ஃபெடலுக்கு அப்படியே கவலையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு, ஆனால் இதுக்கு காரணம் இருக்கும்ல, ஒரு வேளை அப்படி இருந்தா நீ அது யாருன்னு கண்டுபிடிக்கணுண்டான்னு சொல்ல, சரி நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம டக்குன்னு இங்கேருந்து ஓட முடியாதுல்ல, நம்ம பேரண்ட்ஸோட ஐலாண்டுக்கு போக முடியாது. முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணலாம், நான் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆகணும், நார்மலாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, சரி ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, பாய்ஸ்னு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கலாம், எதையுமே அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட மாட்டேன். அவங்க 2 பேரையும் நான் எதுவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு வேளை அவங்க தான் இது எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுவேன் எப்பயும் போலதான்னு சொல்லிட்டு கண்ணை கையில் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இதை பார்க்கும்போது அப்படியே ஃபெடலுக்கு ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எப்படியாவது அவங்க 2 பேரையும் பார்க்கணுன்னு பர்கர் ஷாப்புக்கு 2 பேர் வராங்க. கண்டும் ஸ்டைலும். லாக் ஆகிருக்குடா காணடான்னு ஸ்டைல் சொல்ல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு போக, பின்னாடி சைடில் போய் பார்த்தா அந்த குட்டி பூனை ஒன்று அங்கே இருக்குது. அந்த பூனையை பார்த்தோன்னே கண்ணுக்கு அப்படியே பைசனோட நினைப்பு வந்துருச்சு. இந்த பூனை பைசனோட பூனை, அவனுக்கு இந்த பூனைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளை மாதிரி இந்த பூனைக்குட்டியும் அவனை தான் தேடிட்டு இங்கே வந்திருக்கு போல். அவன் தான் இங்கே இல்லையே, உனக்கு ரொம்ப பசிக்குதா, நான் வேணா அவனை கூட்டிகிட்டு போட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பூனைக்குட்டியை பார்த்து அப்படியே கொஞ்சிட்டே இருக்க, ஸ்டைல் கேட்குறான், ஓ அப்போ இந்த பூனைக்குட்டியை நீ தான் தூக்கிட்டு போறியா? ஆமாம், நானே வச்சுக்கலான்னு இருக்கேன், பாவம் இல்லை இதுக்கு பசிக்கும், அதனால தான் அவனை தேடி இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை பார்த்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கான் கண்ட்டு. அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்படியே எப்படியாவது அங்கே ஃபெடல் இருக்க மாட்டானான்னு ஸ்டைல் அவனை தேடிட்டு அங்கே வந்து பார்க்க, அவன் ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஃபெடல் அங்கே பார்த்தோன்னே ஸ்டைலுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியே அவனை தேடி உள்ளே போக, எங்கடா போனேன், உன்னை காணும் தெரியுமா, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, நான் எத்தனை டைம் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளைவே பண்ணல, என்னோடய ஃபோன் உடஞ்சிருச்சு, அப்புறம் நான் ஃபோனு சிம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் ரொம்ப பிஸியாக வேறு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சமாவது காண்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல, எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமா, நீ உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்னு சொல்ல, இல்லை நான் டவுனுக்கு வெளியே இருந்தேன், ஸோ அதனால தான். நீங்கள் என்ன என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்தியா, உட்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணிட்டு வர்றா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்டே இருக்கான் ஸ்டைல். உனக்கு ஏதாவது வேணுமா, நீயே சொல்லு, நீ என்ன பண்ணி கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, நீ தான் அழகாக ஸ்வீட்டாக பேசுவே எப்பயும் போல், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஏன் என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க, நான் வித்தியாசமெல்லாம் இல்லை, நீ தான் திடீர்னு என்னை விட்டு போயிட்டியா, உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் தெரியுமா, ஸோ ரொம்ப வியர்டாக இருக்க மாதிரி இருக்குடா, நீ ஏன் இப்படி போன, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்னை விட்டுட்டு போன இந்த டைம் எல்லாம் நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனான்னு தேடிக்கிட்டே இருந்தேன்டா, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படியே கரெக்டாக ஃபெடலோட செஸ் கிட்ட கொண்டு போகிறான். அதை பார்த்தோன்னே ஃபெடலுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பட் ஃபெடல் டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கான். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நான் தான் நிறுத்துன்னு சொல்கிறேன்ல, விடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், இங்கே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, சரி ஓகே, நான் ஏதாவது உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன், ஸ்பெகட்டி கொண்டு வரவா, சரின்னு ஸ்டைல் சொல்ல, சரி ஓகேன்னு அவனை அப்படியே கிச்சனுக்கு போக அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே கண்ட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பைசன் கூட இருந்த எல்லாத்தையுமே திரும்ப யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் பைசனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே பைசனை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். கடைசியாக அவங்க நைட்டு ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வர, போதும் ரொம்ப குடிச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா பைசன் அங்கே நிற்கிறான். பைசனை பார்த்தோன்னே கண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. பைசன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கடா போனேன், நான் உன்னை ரீச் பண்ண முடியாமல் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஃபெடல் கூட கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு போயிருந்தேன், அதனால தான் உன்னை பார்க்க முடியல. ஓ அப்படியா, நான் உன்னை காணுமே, என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினச்சேன், என்ன வேலை அது, ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபேமிலி இஷ்யூஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். அப்புறம் நீ எப்படி இருந்த, என்னை இல்லாமல் ஜாலியாக இருந்த போல இருக்குது, நிறைய பீரா குடிச்சிக்கிட்டு இருக்க, உன் மைண்டில் என்ன இருக்குது, ஏதோ யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை காணுமா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, ஸோ நீ இல்லாதனால எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருந்தது, என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறியான்னு பைசன் கேட்குறான்.
அப்புறம் உன்னை நினச்சி கவலைப்படாமல் இருப்பனாடா, உன் பாய் ஃப்ரெண்டானா, வேறு யார் கவலைப்படுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் கண்ட். அவன் கையை அப்படியே பிடிச்சி பார்த்துட்டே இருக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அது வந்து இரு, நான் உனக்காக அந்த கேட்டை அடாப்ட் பண்ணிட்டேன் தெரியுமா, அதுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லையா, நானே கொடுத்துட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை தேடி வந்தேன், அப்போ தான் அந்த கேட்டை அங்கே பார்த்தேன், பாவம்னு சொல்லி நானே தூக்கிட்டு போயிட்டேன், இங்கே பாருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காட்டுறான். வா, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்னு பைசன் சொல்ல, பரவாயில்ல, எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உனக்கு தோணியிருக்குல்ல, நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுது இல்லைன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஓல்டு ஃபார்ட் அப்படின்னு சொல்லி கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, கேப்டன் தான். ஏன் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி பைசன் கேட்க, அது வேற ஒரு ஓல்டு கஸ்டமர், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட டேட்டூ போடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கிறதே இல்லை, அவங்க மைண்டை மாற்றிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் ஒன்றும் பேசணுன்னு அவசியம் கிடையாது, நான் முதல்ல உங்ககிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, என் வீட்டுக்கு போகலாமா, வா அங்கேயே போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இன்றைக்கி என்னால் முடியாது, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது, நாளைக்கு போகலாம், இன்றைக்கி உன்னை பார்க்கணுன்னு உன்னை பார்க்குறக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன்னு சொல்ல, அப்படியா, அப்போ உண்மையாகவே நீ என் கூட வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கண்டு கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும், நான் போயிட்டு கண்டிப்பாக வரேன், கடல் என்னை தேடுவான், அவன் என்னை தேடி இங்கேயே வந்துடுவான்னு சொல்ல, சரி ஓகே, ஆனால் ஒன்று, இதே மாதிரி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடாதுடா சரியா அப்படின்னு கண்டு சொல்கிறான். சேம் டைம் அடுத்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உச்சுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஸ்டைலு. நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ணணுன்னு அவசரம் இல்லை, நீ வேணா போ, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஏய் சும்மாருடா, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த, அது நான் ஓஸ்லேயே சாப்பிட முடியும், அதுக்கு தான் உனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, பைசன் கிட்டேருந்து ஃபோன் வருது. சொல்லு பைசன் சொல்லிட்டு ஃபெடல் வேகமாக அப்படியே வெளியே போயிட்டான். இந்த பக்கம் இவன் தொடச்சிக்கிட்டு இருக்கான், இந்த சைடு பைசன் வந்து இவன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, பைசன் என்ன சொன்னான்னு தெரியல, அதை கேட்ட உடனே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஃபெடலோட ஃபேஸு. திரும்பி பார்த்தா அங்கே ஸ்டைல் அப்படியே டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் ஃபெடலை பார்க்க, ஃபெடல் அப்படியே திரும்பி அவனை பார்க்குறான். ஒரு செகண்ட் அவன் கண்ணை பார்க்கணுமே, அப்படியே ஃபெடலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவன் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான். அவன் உள்ளே வந்தோடனே அப்படியே மியூசிக் ஆன் பண்ண, மியூசிக் என்னடா திடீர்னு ஆன் பண்ணியிருக்கானேங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டு, என்னடா மியூசிக் இது அப்படின்னு சொல்லி கேட்க, கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கலான்னு தோணுச்சு. ஓ அப்படியா, நல்லா தான் இருக்குது, என்ன ரொமான்டிக் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, எனக்கு ரொமான்டிக்காக இருக்கணும்னு தோணுச்சு. யார் பைசன் சொல்லி கொடுத்தானா, கண்டு கூட தானே அவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னான், ஸோ அதனால தான்னு சொல்ல, ஓ அவனும் கண்ட்டை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான், அதனால அவன் அங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்ல, நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னை மிஸ் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியல, பட் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, நீ ஏன்டா வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ எப்பயுமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, ஆமாம் ஆனால் உண்மையாகவே ஒருத்தரை ரொம்ப மிஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபெடல் அவனை பார்த்துட்டே இருக்கான். நான் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணும், நீ என் கூட வருவியா, உன் கூட ஜாகிங் போகணும், அதுக்கப்புறம் உன் கூட நான் ஓடிட்டே இருக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்க்குறான். இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னடா புதுசாக இப்படிலாம் பேசிகிட்டே இருக்க, புதுசாக ரொமான்டிக் இதுக்குள்ளேயும் வந்துட்டியா, நீ நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் தானே, லவ்வர்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் பேசுகிறேன்னு சொல்ல, கரெக்ட், உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, அதுக்காக எனக்காக கம்பல் கிடையாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெடல் அவன் பக்கத்தில் போகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டான்ஸ் மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு மியூசிக்கு ஏற்றபடி 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஃபெடலுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸ்டைலை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ளே அவன் பேச ஆரம்பிக்கிறான். டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் சொல்கிறான், அதாவது நம்ம ஃபெடல்கிட்ட ஃபோன் பண்ணி கண்டை பற்றி எல்லாமே பேசியிருக்கான் நம்ம பைசன், இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது பைசன் கண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க, கண்டு போய் அந்த போலீஸார் கேப்டன் கிட்டே பேசிகிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே பைசன் தள்ளி நின்று பார்த்துருப்பான். 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு மூமெண்ட்டாக அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே பைசன் இந்த பக்கம் நிற்க, இந்த சைடு இது எல்லாம் தெரியாமல் கண்டும் அந்த பக்கம் ஸ்டைலும் இருக்கான். பட் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஃபெடலும் ஒரு பக்கம் அவன் லவ்வை மிஸ் பண்ணுற மாதிரி கவலையாக இருக்குது. அதே மாதிரி பைசன் தான் ரொம்ப இவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான். ஸோ பைசன்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே அழுதுகிட்டே நிற்க இந்த வார எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீக் போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும். ஸோ ஒரு வாரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.